இப்போ நம்ம ஒரு பேலட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபோக்லிஃப்ட் யூஸ் பண்ணி மூவ் பண்ணுவோம். அப்படி இல்லையா ஏஜிவி ஆட்டோமேட்டட் கைடட் வெஹிக்கிள் யூஸ் பண்ணி மூவ் பண்ணுவோம். ஃபோக்லிஃப்ட்டுக்கு வந்து நம்ம ஏன் அதுலேருந்து ஏஜிவி மாறணும் அப்படின்னா அதுக்கு டீசல் அண்ட் தென் மேன் பவர் ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் தென் ஏஜிவிக்கு மூவ் பண்ணோம். இட்ஸ் பேட்ரி அண்ட் ஆட்டோமேஷன் அண்ட் தென் டிரைவர்லெஸ். ஸோ இதுக்காக நம்ம மூவ் பண்ணோம். இப்போ ஒரு படி மேலே போய் ஜஸ்ட் அந்த லிம்ஸ் இருக்குது, ஐ மீன் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்மை யூஸ் பண்ணி மட்டும் நம்ம எடுக்க முடியும். ஜெர்மனில் ஃப்ளிக்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு ஒன் பேர் ஆஃப் ஆர்ம் இருக்கும். அந்த ஆர்மில் ஒரு ஆர்ம் வந்து 1.5 டன் கெப்பாசிட்டி லிஃப்ட் பண்ணும். ஸோ 2 இது நம்ம இது பண்ணாலும் 1.5 டன் தான் மேக்ஸிமம். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேலட்டை எப்படி நம்ம மற்ற இதுக்கு மாற்றுறோமோ அதே மாதிரி மாற்றிக்கலாம். யூஸிங் ஏஜிவி எப்படி மாற்றுறோமோ அதே மாற்றிக்கலாம். எங்கே கொண்டு போய் வைக்கணும், எங்கே கொண்டு போய் அன்லோட் பண்ணணும், இல்லை அன்லோட் பண்ணதை கொண்டு வந்து ஒரு பொசிஷனில் வைக்கணும் அப்படின்றத நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு இதை வந்து ஃப்ளோர் ஸ்பேஸில் இருக்கிறத மட்டும்தான் எடுத்துகிட்டு போய் வைக்க முடியும். இப்போ ஹைட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம எடுக்க முடியாது. இப்போ ஏஜிவிலாம் பார்த்திங்கன்னா ஹைட்டில் இருந்து நமக்கு எடுக்க முடியும். பட் இது வந்து கீழே ஃப்ளோர் ஸ்பேஸில் இருக்கிறது மட்டும்தான் மூவ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து வைக்கும். ஹைட்டில் இருக்கிறது எடுக்காது. லைக் எஸ்எஸ்ஆர் ஏஜிவி அந்த மாதிரிலாம் இது கிடையாது. ஜஸ்ட் ஃப்ளோர் ஸ்பேஸில் இருக்கிறத எடுக்கும். இதுக்கு மினிமம் ஸ்பேஸ் ரெக்வயர்டு தான். ஜஸ்ட் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஏஜிவி மாதிரி பெருசோ இல்லை ஃபோக்லிஃப்ட் மாதிரி பெருசோ தேவை கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நியூ ஆட்டோமேஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு. அந்த ஃப்ளிக்ஸ்ன்ற கம்பெனி வந்து பேலட்டை வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணி எடுக்கிறது வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் அப்படின்றதுக்கு உண்டான ரிசர்ச்சஸ் அவங்க சைட் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மோர் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.